Hi friends, பைத்தானோட லேர்னிங்ல நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பா பார்க்க போறது ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன். இந்த பர்டிகுலர் வீடியோல என்னெல்லாம் நம்ம கவர் பண்ண போறோம்னா ஸ்ட்ரிங்னா என்ன, பைத்தான் கோட்ல ஸ்ட்ரிங் எப்படிலாம் ஹேண்டில் பண்றதுன்னு டீடைலா பார்க்கலாம். எப்பவும் போல கோடிங் வைஸ் பார்க்க முன்னாடி இந்த ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் ரியல் டைம் எங்க தேவைப்படும், இது ஆக்சுவலா எங்க யூஸ் ஆகும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரிங்னா எப்படி இருக்கும், எதெல்லாம் ஸ்ட்ரிங்னு மென்ஷன் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிங்னு சொல்லக்கூடியது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். இது ப்ரோக்ராமிங்கோட பேசிக் டேட்டா டைப். ஒரு டெக்ஸ்ட்டை ரெஃபர் பண்ண நாம இதை யூஸ் பண்ணுவோம். உங்க ஸ்கிரீன்ல தெரியறது எல்லாம் ஸ்ட்ரிங்கோட சாம்பிள் ஃபார்மட்ஸ். ஸ்ட்ரிங்னு சொல்லக்கூடியது சிங்கிள் கேரக்டரா இருக்கலாம், இல்ல சென்டென்ஸ் ஆர் பேராகிராஃபா கூட இருக்கலாம். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணும்போது இந்த மாதிரி சிங்கிள் கோட் இல்ல டபுள் கோட்டுக்குள்ள தான் பண்ணணும். மெயினா ஏன் இப்படி கொடுக்குறாங்கன்னா ஸ்ட்ரிங்குக்குள்ள டெக்ஸ்ட் இருக்கலாம், ஸ்பேஸ் ஆர் ஸ்பெஷல் கேரக்டர் இல்ல எமோஜி கூட இருக்கலாம். இது மாதிரி இருக்கிறத ஜாயின் பண்ணி சிங்கிள் வேரியபிள் நேம்ல அசைன் பண்ணணும். அது போக இப்படி மென்ஷன் பண்றது கோடிங்கோட ஸ்டாண்டர்ட். என்னதான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஸ்ட்ரிங்கா பார்த்தாலும் கம்ப்யூட்டர் மிஷினை பொறுத்தவரை இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்னா இதை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா தான் கன்சிடர் பண்ணும். பைத்தான்ல எந்த பார்ட் இதை கன்வர்ஷன் பண்ணுதுங்கிறத டீடைலா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, ஸ்ட்ரிங் மேனிபுலேஷனை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நம்ம சேனல்ல இருக்கிற பைத்தானோட பேசிக் வீடியோ பாருங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம பார்க்க போறது fill in the blanks. அதாவது நம்ம கிட்ட இருக்கிற சென்டென்ஸ்ல சில பிளேஸ்ல வேர்ட் மிஸ் ஆகி இருக்கும். அதை பைத்தான் மூலமா எப்படி ஃபில் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரிங் சர்ச். உங்ககிட்ட ஒரு லென்த்தியான ஸ்ட்ரிங் இருக்கும், ஒரு ஸ்பெசிபிக் கீவேர்டு அதில் சர்ச் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணணும். தென் கேஸ் கன்வர்ஷனுக்கான பைத்தான் சின்டெக்ஸ் பார்க்கலாம். உங்ககிட்ட இருக்கிற ஸ்ட்ரிங்ல பர்டிகுலர் வேர்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரிங் கொடுப்பாங்க, தென் இன்னொரு நம்பரும் கொடுப்பாங்க. அந்த நம்பர் பேஸ் பண்ணி உங்ககிட்ட உள்ள ஸ்ட்ரிங்கை ரிப்பீட் பண்ணி நீங்க டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் fill in the blanks. இதுக்கு நம்ம எடுத்துக்க போற ஸ்ட்ரிங் I am learning dash programming. இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற blank ஸ்பேஸ்ல ஒரு ஸ்ட்ரிங் வச்சு அப்பன் பண்ணி நீங்க பிரிண்ட் பண்ணணும். நம்ம இந்த வீடியோல லேர்ன் பண்றது பைத்தான். ஸோ இந்த ஸ்ட்ரிங்ல பைத்தான் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை வச்சு ஃபில் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிக்க போறோம். நம்ம ஒர்க் பண்ண போற இந்த ஸ்ட்ரிங்கை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேரியபிள் டிக்ளரேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இங்க சர்ச் பண்ற லிங்கை கிளிக் பண்ணி பைத்தானோட பேசிக் கோடிங் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஸ்ட்ரிங்கை மை ஸ்ட்ரிங்னு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இங்க நாம என்ன பண்ண போறோம்னா எங்க blank ஸ்பேஸ் இருக்கோ அங்க இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் போட்டு வைக்கணும். மை ஸ்ட்ரிங் வேரியபிள்ல என்ன இருக்குன்னு கிராஸ் வெரிஃபை பண்ண நம்ம இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். தென் blank ஸ்பேஸ்ல வேற ஒரு ஸ்ட்ரிங்கை ஃபில் பண்ண பைத்தானோட இன்பில்ட் ஃபார்மட் ஃபங்க்ஷன் மூலமா நாம இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா மை ஸ்ட்ரிங் டாட் ஃபார்மட் ஓப்பன் பிராக்கெட் டபுள் கோட்ஸ், அதுக்குள்ள நம்ம என்ன ஸ்ட்ரிங் கொடுக்க போறோமோ அந்த ஸ்ட்ரிங், தென் கோட்ஸ், அப்புறம் க்ளோஸ் பிராக்கெட். இப்போ இதை மை நியூ ஸ்ட்ரிங்கிற வேரியபிளை நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கறது மூலமா நம்மளால அவுட்புட் பார்க்க முடியும். இதுக்கான ப்ரோக்ராமிங் எக்ஸிக்யூஷன் பார்க்கலாம். மை ஸ்ட்ரிங் வேரியபிள்ல நம்மளோட ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். தென் பிரிண்ட் ஃபங்க்ஷன் மூலமா அதை வேரியபிளை பிரிண்ட் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சைடில் நமக்கு தேவையான ரிசல்ட் பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போற ஃபார்மட் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி நியூ வேரியபிளை நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் இப்போ ரன் பண்றது மூலமா நமக்கு தேவையான அவுட்புட் இங்கே கிடைக்குது. ஓகே, இதுல சிங்கிள் வேர்டு மட்டும் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். இதே இதுல மோர் தென் ஒன் வேர்ட்ஸ் வந்ததுன்னா நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சினாரியோல நம்ம எடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் தான், இதுல 2 வேர்டு மிஸ் ஆகுது. இதை நம்ம எப்படி பண்ண போறோம்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபார்மட் ஃபங்க்ஷனுக்குள்ள 2 வேல்யூ, அதாவது 2 வேல்யூ கமா செப்பரேட்டடா அனுப்புறது மூலமா நம்மளால இதை பண்ண முடியும். உங்க ஸ்கிரீன்ல தெரியற சாம்பிள் கூட ரெஃபர் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஃபார்மட் ஃபங்க்ஷனுக்குள்ள பாஸ் பண்ணிருக்கிற முதல் ஸ்ட்ரிங் அதுல இருக்கிற முதல் கர்லி பிரேஸ் கூடயும் செகண்ட் ஸ்ட்ரிங் செகண்ட் கர்லி பிரேஸ் இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல மேட்ச் ஆயிக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்ல இருக்கிற வேல்யூவை வேற வேற ஆர்டர்ல எப்படி அசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுல கர்லி பிளேஸோட பொசிஷன் நம்பரை நம்ம மென்ஷன் பண்ணி வைக்கிறோம். இந்த நம்பர் ஃபார்மட் ஃபங்க்ஷன்ல கொடுக்குற பொசிஷனோட மேட்ச் ஆகி ரிசல்ட் வரும். அதாவது கர்லி பிரேஸ்ல கொடுக்குற நம்பர் ஃபார்மட்ல கொடுக்குற நம்பர் கூட மேட்ச் ஆகி மிங்கிள் ஆகும். இன்னும் கொஞ்சம் கிளியரா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் டைம் கர்லி பிரேஸ்க்குள்ள 0 1ன்னு கொடுத்த மாதிரி நம்ம இங்க வேரியபிள் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இந்த மாதிரி. அப்படி பண்ண அப்புறம் ஃபார்மட் ஃபங்க்ஷனுக்குள்ள அதே நேம்ல நம்ம வேல்யூ பாஸ் பண்ணணும். ஓகே, நாம நெக்ஸ்ட் பார்க்க போறது ஸ்ட்ரிங் சர்ச். நம்ம நார்மலா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல சர்ச் பண்ணணும்னா கண்ட்ரோல் F கிளிக் பண்ணி அந்த வேர்டை டைப் பண்ணி சர்ச் பண்ணிப்போம். அதே போலதான் உங்க ஸ்கிரீன்ல தெரியற மை ஸ்ட்ரிங் வேரியபிள் நோட் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம பைத்தானுங்கிற டெக்ஸ்ட் இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போறோம். இந்த இஃப் கண்டிஷன் என்ன பண்ணும்னா நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரிங் கீவேர்ட் வேரியபிள் நேம்ல இருக்கிற ஸ்ட்ரிங்ல பிரசன்ட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். அப்படி இருந்தா எஸ்ன்னு பிரிண்ட் ஆகும், அப்படி இல்லாட்டி நோன்னு பிரிண்ட் ஆகும். இதுக்கான லைவ் கோடிங் எக்ஸிக்யூஷன் பார்க்கலாம். நமக்கு தேவையான கோடை எடிட்டர்ல இருக்கு. இப்போ ரன் பண்றது மூலமா இதுக்கான ரிசல்ட் நமக்கு பிரிண்ட் ஆகுது. இந்த ஸ்ட்ரிங்ல இல்லாத ஒரு வேர்டு வச்சு சர்ச் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணும்போது நமக்கு எல்ஸ் பிளாக்குள்ள போயிட்டு நோ அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இன்னும் இஃப் கண்டிஷன் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனல்ல இருக்கிற பைத்தானோட பேசிக் வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க.
சரி, அடுத்ததா கேஸ் கன்வர்ஷன். கேஸ் கன்வர்ஷன் மீன்ஸ் உங்ககிட்ட இருக்கிற ஸ்ட்ரிங்கை லோவர் கேஸ் இல்லை அப்பர் கேஸாக மாற்றுறது. அதுக்கான சின்டெக்ஸ் பார்க்கலாம். நம்மகிட்ட இருக்கிற மைஸ்ட்ரிங் வேரியபிளே எடுத்துக்கலாம். லோவர் அண்ட் அப்பர் ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம இதை அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கான லைவ் கோடிங் எக்ஸிக்யூஷன் பார்க்கலாம். எடிட்டரில் உள்ள கோடை ரன் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச அவுட்புட் இதான். ஓகே, இப்போ நம்ம மைஸ்ட்ரிங் வேரியபிள் எடுத்துக்கலாம். இதில் பைத்தான்ங்கிற நேமுக்கு பதிலாக Node.js இல்லை வேற ஒரு ஸ்ட்ரிங் வச்சு எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ரீப்ளேஸ்ங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம இதை பண்ண முடியும். ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம 2 ஸ்ட்ரிங் சென்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் எந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னு சொல்லணும். செகண்ட் ஸ்ட்ரிங் நீங்கள் எதை வச்சு மாற்ற போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இது மூலமாக ஸ்ட்ரிங் ரீப்ளேஸ் பண்ண முடியும். கோடிங் லைவாக ரன் பண்ணி பார்க்கலாம். இதோட ரிசல்ட் இதான். நமக்கு கொடுத்த ஸ்ட்ரிங் ரீப்ளேஸ் ஆகியிருக்கு. ஃபைனலாக பார்க்க போகிற எக்ஸாம்பிள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானது. இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இதை 10 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறீங்க. இதுக்கான கோடு பார்க்கலாம். print mystring into 10. இதை நம்ம லைவாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை பாருங்கள். பைத்தான் ரன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொடுத்த இந்த ஸ்ட்ரிங் 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. இது மூலமாக உங்களுக்கு பைத்தான் கோடோட ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டால் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.